தைப்பூச காவடியாட்டத்தின் போது இந்துக்கள் உச்சரிக்கும் வேல் வேல் ஸ்லோகத்தை மதுபோதை மற்றும் பேயாட்டத்துடன் தொடர்புபடுத்தி பேசியுள்ள இஸ்லாமிய மத போதகர் ஜாம்ரி வினோத்தை மஇகா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் கடுமையாக சாடியுள்ளார். ஜம்ரியின் கருத்து பொறுப்பற்றது என்பதோடு இந்துக்களின் மனதை புண்படுத்தும் செயல். இதனால் மத நல்லிணக்கம் பாதிக்கப்படுகிறது. 3R எனப்படும் இனம், மதம், ஆட்சியாளர்களை நிந்திக்கும் இச்செயல் தண்டிக்கப்பட வேண்டுமென தீவிர முருக பக்தரும் பத்துமலை தைப்பூசத்தில் தவறாது காவடி ஏந்தி நேர்த்திக்கடன் செலுத்துபவருமான சரவணன் கூறினார். இந்துக்களை ஜம்ரி இழிவுபடுத்தி பேசுவது இது முதன்முறையல்ல. தொடர்ந்து அச்செயலில் ஈடுபட்டு வருகிறார். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏதேதோ பலவீனமான காரணங்களின் பின்னால் ஒளிந்து கொண்டு நடவடிக்கைகளில் இருந்தும் அவர் தப்பித்து விடுகிறார். இது தொடரக்கூடாது என வலியுறுத்திய டத்தோஸ்ரீ சரவணன் ஜம்ரி மீது உடனடி சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு உள்துறை அமைச்சை கேட்டுக்கொண்டார். அவர் மீது ஏராளமான புகார்கள் செய்யப்பட்டு விட்டன. இந்துக்களை அவர் தொடர்ந்து சீண்டுவதை தடுக்க தீர்க்கமான ஒரு முடிவை அரசாங்கம் எடுத்தே ஆக வேண்டுமென சரவணன் கூறினார். பேய் பிடித்தது போலவும் மது போதையில் இருப்பது போலவும் வேல் வேல் என கூறிக்கொண்டு ஆடும்போது இந்துக்களுக்கு அது எளிவாக தெரியவில்லை என தனது ஃபேஸ்புக் பதிவில் ஜாம்ரி சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டுள்ளார். இந்துக்கள் செய்வதை பார்த்துதான் மற்றவர்களும் வெறுமனே பின்பற்றுகிறார்கள். ஆனால் மற்றவர் செய்யும் போது மட்டும் அது அவர்களுக்கு இழிவாகப்படுகிறது. மற்றவர் இழிவுபடுத்தக்கூடாது என்றால் அவ்வாறு செய்வதை முதலில் நீங்கள் நிறுத்துங்கள். இல்லை என்றால் ஏளனம் செய்கிறார்களே என கூப்பாடு போடாதீர்கள் என ஜாம்ரி வெளியிட்டுள்ள பதிவு பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. ஏற்கனவே ஏரா வானொலி விவகாரத்தால் புண்பட்டிருக்கும் இந்துக்களை இது மேலும் மேலும் காயப்படுத்துவதாக சமூக ஊடகங்களில் பலர் கொந்தளித்து கருத்தை பதிவிட்டு வருகின்றனர். 2018ஆம் ஆண்டு சுபாங் ஜயா சீஃபில் ஆலயத்திற்கு வெளியே நிகழ்ந்த கலவரத்தில் தீயணைப்பு வீரர் முகமது காசிம் உயிரிழந்த சம்பவத்தையும் ஜாம்ரி தொடர்புபடுத்தி பேசியிருக்கிறார். அதாவது அறிவிப்பாளர்கள் வேல் வேல் என்று ஆடியதால் அடிப்புக்கு நடந்தது போன்று உயிரிழப்பு எதுவும் ஏற்பட்டு விடவில்லையே என சற்று நக்கலான தோரணையில் ஜம்ரி பதிவிட்டுள்ளார். வேல் வேல் என உச்சரித்து வீடியோவில் ஆட்டம் போட்ட ஏரா வானொலி அறிவிப்பாளர்கள் 3 விசாரணைக்கு ஆளாகியிருப்பது குறித்து கருத்துரைக்கையில் ஜம்ரி வினோத் அந்த சர்ச்சை கருத்தை பதிவேற்றியுள்ளார்.